அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அணியில மிகப்பெரிய அளவுல ஒரு பூகம்பம் வெடிச்சிருச்சு. அங்க இருக்கிறவங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாவட்ட செயலர் கூட்டம்னு சொன்னீங்க, அதை அப்படியே செயற்குழு கூட்டமா மாத்திட்டீங்க. விட்டா நீங்க பொதுக்குழு கூட்டமாவே நீங்க மாத்திருவீங்க போல அப்படிங்கிற அளவுக்கு அங்க பேச்சு உருவாயிருச்சாங்க. அங்க இருக்கிறவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி கட்சி விதியை பின்பற்றி தலைவனா வர்றதுக்காகவே கட்சி விதியை மாத்திருக்காரு அப்படிங்கிறத அங்க இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவுல எப்படி இருக்காரு அப்படின்னா, கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கான பதில அவர் சொல்றது இல்லை. இவர் பதில வச்சிருப்பார் இல்லையா, அந்த பதிலுக்கு தகுந்தது மாதிரி ஒரு கேள்வியை அவரே உருவாக்கிக்கிறாரு. இது சரியா இருக்காது போல அப்படிங்கிறது அங்க இருக்கிற நிலைமைகள் தெரியுது. எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவுல நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஒரு பக்கம் என்ன நினைக்காரு அப்படின்னா, இருக்கிற ஆட்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படியாவது செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி மீண்டும் நமக்கு ஒரு அதிகாரத்தை உருவாக்கிக்கிறோம், பொதுச் செயலாளருங்கிற அதிகாரத்தையே நம்ம உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு. ஆனா அந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கொடுத்த நெருக்கடியில மனுஷன் தெரிச்சு ஓடிட்டாரு. என்னங்கடா இவங்க இப்படிலாம் நமக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, நம்ம ஒரு பெர்மனண்டா நம்ம பொதுச் செயலாளர் இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் வந்துட்டார். அம்மாவை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி எப்படி பொதுச் செயலாளர் ஏத்துப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுகங்கிற பேர் இயக்கத்தை கட்டுக்கோப்போடு வச்சிருந்தாங்க. அவங்க மறையும் போது கூட 2016ல ஒரு ஆட்சி அமைய வச்சுட்டு தான் போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 43% வாக்காளர்கள் ஆதரவு வச்சு நம்ம கையில கொடுத்து போனோம் அந்த அதிமுகவை. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிக்காரு, அப்படியே இத்த பெருசா குண்டா இருப்பாங்க இல்லையா, இப்படி ஒல்லியாயிருவாங்க இல்லையா, டயட்னு சொல்லி அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான். 43% வாக்காளர்கள் ஆதரவோடு இருந்த அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி வெறும் 20%க்கு கொண்டு வந்துட்டாருன்னு பாத்துங்களேன். எடப்பாடி பழனிசாமி யாரும் ஏத்துக்கல அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இப்போ ஒவ்வொரு இடங்களும் அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப இந்த 6 முன்னாள் அமைச்சர் வந்தாங்க இல்லையா, KP அன்பழகன், SP வேலுமணி, தங்கமணி, அப்புறம் நத்தம் விஸ்வநாதன், செங்கோட்டையன், CV சண்முகம், இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க இடங்கள்ல ஆலோசனை கூட்டம் நடக்குது. இப்ப நேற்று முன்தினம் நினைக்கிறேன், நம்ம தருமபுரியில ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அந்த ஆலோசனை கூட்டத்துல மிகப்பெரிய அளவுல காரசாரமான விவாதம் எல்லாம் நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அணியினர் KP அன்பழகனை கேள்வி கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. கேள்வி கேட்கறது தப்பு இல்லை, எப்படி கேள்வி கேட்கிறங்கிற ஒரு முறை இருக்குல்ல. உனக்கு முன்னாடியே நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னா, இங்க எல்லாருமே யாருக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவங்க தான், எல்லாருமே அரசியல் இருக்கிறோம். அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா, KP அன்பழகன் நமக்கு எதிராக செயல்படுறாரு, நமக்கு OPS இணைக்க சொல்லி அவர் நெருக்கடி கொடுக்குறாரு. அங்கே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணோம் அப்படின்னா KP அன்பழகனை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எடப்பாடி பழனிசாமி செட்டப் செஞ்சு அவங்களுக்குள்ள கரன்சியில தள்ளி எல்லா வேலையுமே பார்க்குறாரு. அதே மாதிரிதான் எல்லா அந்த நெருக்கடி கொடுத்த அந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் மீதுமே அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க. செயற்குழு கூட்டம் நடக்கிறதே மிகப்பெரிய அளவுல சந்தேகம் தான். ஒவ்வொரு செயற்குழு உறுப்பினர்களுக்கு நான் அழைப்பு விடுறேன், நீங்க வந்துருங்க அப்படி சொல்றாங்கல்ல. இந்த செயற்குழு கூட்டத்துல கலந்து கொள்ள அந்த நிர்வாகிகள் எல்லாம் வருவாங்க இல்லையா, செயற்குழு உறுப்பினர்கள், அவருக்கெல்லாம் ஒரு பயிற்சி கொடுத்து அனுப்புறாங்களாமா. செயற்குழுல இதை மட்டும்தான் நீ பேசணும், வேற எதையும் பேசக்கூடாது அப்படின்ட்டு. இப்ப OPS, TT வித்தினகரன், சசிகலா இவங்க எல்லாம் இணைப்பு அப்படிங்கிற வார்த்தையை நீங்க அங்க உச்சரிக்கவே கூடாது, அதிமுக கட்டுக்கோப்பா இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பயிற்சி கொடுத்து இங்க அனுப்புறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அங்கே போய் செயற்குழு கூட்டம் நடக்குன்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய அளவுல பிரச்சனை ஏற்படும். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஏன்னா ஒவ்வொரு ஆலோசனை கூட்டத்துக்கும், பாராளுமன்ற தொகுதி சார்ந்த ஆலோசனை கூட்டத்துல பேசும்போதெல்லாம் எல்லாரும் இணைப்பை பத்தி பேசியிருக்காங்க. அது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல. 6 முன்னாள் அமைச்சர்கள் பேசியிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல. இப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தனக்கான ஆதரவு ஓட்டம் ஒண்ணு இருக்கு இல்லையா, KP முனுசாமி, D ஜெயக்குமார், இங்க ராஜன் செல்லப்பா, RB உதயகுமார், இவங்களை வச்சு என்ன பண்றாங்கன்னா, செயற்குழுக்கு யாரும் வர்றாங்களோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரி சொல்லிக் கொடுங்க, இதை மட்டும்தான் நீங்க பேசணும், இதுக்கு மேல நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து நீங்க அனுப்புங்க. அதை நம்ம அமைதியான முறையில நம்ம செயற்குழு நடத்தணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைச்சுக்காராமா. ஆனா
இங்க இருந்து போறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இணைந்தா மட்டும்தான் வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிற இதுல நிர்வாகிகள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. கண்டிப்பா அங்க ஒரு மிகப்பெரிய அளவுல கலவரங்கள் ஏற்படும், சண்டைகள் நடக்கும். வேணா பாருங்க, செயற்குழு கூட்டம் செயற்குழு கூட்டமா இருக்காது, அடிதடி கூட்டமா மாறப்போகுது. அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. எடப்பாடி பழனிசாமிகிட்ட என்னங்க இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் முகம் காமிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா தோல்வியை தான் சந்திச்சிருக்கோம். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி முகம், அதுக்கு பக்கத்துல இரட்டை இலை. இதை கொண்டு போனா மக்கள் ஓட்டு போட்டாங்களா? தொடர் தோல்விகளை தானே சந்திச்சுட்டு வர்றாரு. இந்த தொடர் தோல்விகளை சந்திக்கிற தலைமை வந்து நமக்கு தேவையா அப்படிங்கறத எல்லாருமே வந்து கேட்கிறாங்கல்ல. அம்மா கட்டி காத்த இந்த பெரிய இயக்கத்தை வந்து மண்ணோட மண்ணா மக்கி போகிற அளவுக்கு தொண்டர்கள் வந்து விட மாட்டாங்க. அவங்க வந்து எழுந்து உரிமையை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கான புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அநேகமா ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில கண்டிப்பா 2026 அம்மாவின் ஆட்சி அமையும் அப்படிங்கிறது நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு முழு நம்பிக்கை வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி செயற்குழு கூட்டம் மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனையோட தான் முடியும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. நன்றி, வணக்கம்.